12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 5க்கான காணொளி. அதற்குரிய 5 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் அவரை தூக்கு மேடைக்கு இட்டுச் சென்றது. பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் அவரை தூக்கு மேடைக்கு இட்டுச் சென்றது. இதில் 10 பாயிண்ட். அதாவது பகத்சிங் இளமை காலம் முதலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 2வது பாயிண்ட், ஆரம்பத்தில் நவ் ஜவான் பாரத் சபா அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டார். பின்னர் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற அமைப்பில் இணைந்தார். ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் என்று பெயரை மாற்றினார். ரஷ்ய புரட்சி மற்றும் சோசலிச சித்தாந்தங்களால் பகத்சிங் பெரிதும் கவரப்பட்டார். புரட்சி என்பது மனிதகுலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்று பகத்சிங் கருதினார். 1929 ஏப்ரல் 8இல் மத்திய சட்டமன்றத்திற்குள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினார். பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 7 அன்று பகத்சிங்கிற்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. லாகூர் சிறையில் 1931 மார்ச் 23 அன்று அதிகாலையில் தூக்கிலிடப்பட்டார். இதில் 2வது கேள்வி பாருங்கள். 1919 1939ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் காலனி ஆதிக்க இந்தியாவில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி. அதாவது இந்திய தொழில்களின் வளர்ச்சி உலக சராசரியை விடவும் சிறப்பாக இருந்தது. 1923 24க்கு பின் நெசவு தொழில் மிகவும் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது. தறிகள் மற்றும் சுழல் அச்சுகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்தது. 1929 30களில் வெளியிலிருந்து பருத்தி பொருட்கள் நுகர்வு 44%. 1933 34 பருத்தி பொருட்களின் இறக்குமதி 20.5% குறைந்தது. சர்க்கரை உற்பத்தி, சிமெண்ட் உற்பத்தி ஆகிய இரண்டும் நன்கு வளர்ச்சி பெற்றன. போர்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் கப்பல் தொழிலும் வளர்ச்சியை கண்டது. 1919ஆம் ஆண்டு சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் நிறுவப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் அது பிரிட்டிஷாரின் பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வாங்கியது. இயந்திர உற்பத்தி, விமானம், ரயில் பெட்டி, ரயில் என்ஜின் உற்பத்தி விரிவடைந்தது. அடுத்து 3வது 5 மார்க் கொஸ்டின். பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட போது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் லட்சியங்களை வெளிப்படுத்துவதில் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாட்டின் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின். விவசாயிகள் கிசான் சபா என்ற விவசாயிகள் சங்கத்தில் இணைத்து கொண்டனர். ஆலை தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் இணைத்து போராட தொடங்கினர். 1930இல் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரும் மக்கள் புரட்சியாக மக்கள் கட்சியாக உருவெடுத்தது. நேரு தலைமையில் காங்கிரஸ் சமூக பொருளாதார சமத்துவத்தை பற்றி பேசியது. வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமைகள் கடமைகள் தீர்மானத்தை கொண்டு வந்தார். உரிமைகள் பட்டியலில் காந்திய கொள்கைகள், நேருவின் சோசலிச பார்வை இருந்தன. அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் இரண்டையும் பிரிக்க முடியாது என்றது. சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமூக சமத்துவம் உருவாக்கிட முயற்சித்தது. சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய தெளிவான பார்வையை தந்தது. அது சுதந்திர இந்தியாவிற்கு காங்கிரசின் கொள்கை அறிவிப்பு விளக்கமாக மாறியது. இது 5வது பாடம் முடிவடைந்தது. 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 6 அதற்குரிய 5 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. அதாவது ஆரிய சமாஜத்தின் மூலம் அரசியலிருந்து இந்து மறுமலர்ச்சிக்கான குரல் ஒலித்தது. வட இந்தியாவில் பசு பாதுகாப்பு கழகங்கள் மூலம் இந்திய வகுப்புவாதம் வளர்ந்தது. இஸ்லாம் அலிகார் இயக்கத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. வாஹாபி இயக்கமானது இந்து முஸ்லிம் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் அரசு வகுப்புவாத அரசியலுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தையும் வழங்கியது. 1883க்கு பிறகு நாட்டில் பசுவதை தொடர்பான கலகங்கள் அடிக்கடி நடைபெற்றன. ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்கதன் அமைப்புகளில் காங்கிரசார் பங்கேற்றனர்.
காங்கிரசின் 3வது கூட்டத்தில் பசுவதை குற்றம் என்பதை தீர்மானமாக போட்டனர், அதாவது தீர்மானத்தை வைத்தனர். காங்கிரஸ் இந்துக்களுக்கான அமைப்பு என்று பல முஸ்லிம் தலைவர்கள் வாதிட்டனர். 1880க்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் வகுப்புவாத அரசியல் வளர வழிவகுத்தன. அடுத்து 2வது கேள்வி, அதாவது ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்திய தாக்கம். இதில் மொத்தம் 10 பாயிண்ட். முதல் பாயிண்ட், கூட்டு இந்திய அடையாளம் உருவாவதை தடுப்பதே பிரிட்டிஷாரின் நோக்கம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் பிரித்தாளும் கொள்கையை கையாண்டது. பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்று எல்பின்ஸ்டோன் எழுதியுள்ளார். பிரிட்டிஷ் அரசு வகுப்புவாத சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை அளித்தது. அனைத்து கட்சிகளும் குறுகிய வகுப்புவாத அரசியல் அணுகுமுறையை பின்பற்றின. வட இந்தியாவில் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் இடையே பகைமை வளர்ந்தது. அடுத்தது 7வது பாயிண்ட், 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பல்வேறு இந்து முஸ்லீம் கலவரங்கள் வெடித்தன. 1882 ஜூலையில் தென்னிந்தியாவில் சேலத்தில் ஒரு பெருங்கலகம் நடைபெற்றது. இந்து தேசியம் இஸ்லாம் தேசியம் என கருத்து பிரிவினைக்கு இட்டு சென்றது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை சீர்குலைந்ததால் காங்கிரஸ் தனது வலிமையை இழந்தது. இந்த 10 பாயிண்ட். அடுத்து 3வது கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. இந்து தேசியம்னா என்ன, இஸ்லாமிய தேசியம்னா என்ன, இந்திய தேசியம்னா என்ன? இது இந்திய பிரிவினைக்கு சம பங்காற்றியது. இந்து தேசியம்னா பாருங்கள், இந்துஸ்தானில் உள்ள மக்கள் இந்து பண்பாடு மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்துக்கள் அல்லாதவர்கள் அந்நியர்களாக இருப்பதை நிறுத்திக்கொள்ள கூறியது. இந்து தேசத்திற்கு கீழ்ப்படிவதோடு உரிமை கோராதவர்களாக இருக்கக்கூடியது. அடுத்து இஸ்லாம் தேசியம்னா காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளாக 1939 டிசம்பர் 22 கொண்டாடியது. 1940 லாகூரில் முஸ்லீம் லீக் தனிநாடு கோரிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1946 ஆகஸ்ட் 16 அன்று நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்தது. இந்திய தேசியம்னா பாருங்கள், ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்கதன அமைப்புகளில் காங்கிரசார் பங்கேற்றனர். இந்து வகுப்புவாத அரசியல் சக்திகளை எதிர்க்காமல் காங்கிரஸ் மௌனம் காத்தது. அமைச்சரவை தூதுக்குழுவின் பிரிவினை திட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை. பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடம் 7 அதற்குரிய 5 மதிப்பெண் வினாக்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போக்கு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கினார். காந்தியடிகள் மக்களை நோக்கி செய் அல்லது செத்துமடி என அழைப்பு விடுத்தார். 1942 ஆகஸ்ட் 9 அதிகாலை காந்தியடிகள் உட்பட பலரை கைது செய்தனர். கடையடைப்புகள், மறியல்கள், வேலை நிறுத்தங்கள், வன்முறை மோதல்கள் நடந்தன. ஆரம்பத்தில் நகரங்களிலும் 2ஆம் நிலை கிராமங்களிலும் இயக்கம் பரவியது. காவல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அஞ்சல் அலுவலகங்கள் சேதப்படுத்தப்பட்டன. காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 சிறையில் 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். 1943ஆம் ஆண்டின் முடிவில் 91,836 பேரை கைது செய்தனர். 1060 பேர் இந்த வெள்ளையர் வெளியேறு இயக்கத்தினால் பலியாகினர். புரட்சியாளர்கள் பம்பாயில் ரகசியமாக வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவினர். காந்தியடிகள் உடல்நலம் சார்ந்த காரணங்களுக்காக 1944 மே 6 விடுதலையானார். அடுத்து சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய இராணுவ விசாரணை தீவிரப்படுத்தியது. அதாவது டெல்லி செங்கோட்டையில் இந்திய தேசிய இராணுவம் விசாரணை நடத்தப்பட்டது. ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய இராணுவ வீரர்களின் சார்பாக வாதாடினார். இந்த வழக்கு விசாரணை பொதுமக்களிடம் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் நாடு முழுவதும் பொதுக்கூட்டத்தை நடத்தி மக்களை திரட்டியது. இந்திய அரசியல் சட்டம் 1935 படி விரைவில் தேர்தல் வருவதாக இருந்தது. ஓட்டு கேட்பதை விட இந்திய தேசிய இராணுவ விசாரணை பற்றியே பேசப்பட்டது. பாருங்கள், ஷா நவாஸ் கான், PK ஷெகல், GS தில்லான் மீது தனி விசாரணை நடந்தது. இந்திய பத்திரிகைகள் யாவும் இவ்விசாரணை உணர்ச்சிகரமாக பிரசுரித்தன. கடையடைப்புகள், ஊர்வலங்கள் மற்றும் பொதுவேலை நிறுத்தங்கள் நடத்தப்பட்டன. இந்திய தேசிய இராணுவம் வாரம் கடைபிடித்தனர். வழக்கு செலவிற்கு நிதி திரட்டினர். அடுத்த கேள்வி, ராஜாஜி திட்டம். ராஜாஜி திட்டம் பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், உறுதியாக கேட்பாங்க.
அதாவது ராஜாஜி திட்டம் என்பது 1944 ராஜாஜி வழங்கிய முன்மொழிவு வடிவமே, அதாவது தீர்மானமே. போருக்கு பின்பு பிரிவினை பணிகளை மேற்கொள்ள ஒரு ஆணையம் அமைத்தல். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்தல். வயது தகுதி பார்த்து வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றி முடிவெடுத்தல். ஒருவேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதியானால் ஒப்பந்தம் ஏற்படுத்துதல். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு போன்ற முக்கியமானதை பொதுவில் செயல்படுத்துதல். பெரும்பான்மையினர் வாழும் இரு இறையாண்மை கொண்ட நாடுகளை உருவாக்குதல். எல்லையில் அமைந்த மாவட்டங்கள் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தல். இவையாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பிறகு செயல்படுத்த வேண்டும். ராஜாஜி திட்டம் குறித்த காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. அடுத்து இந்த பாடத்திலேயே பாருங்க, இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் கப்பல் படை கழகம் ஒரு சிறப்பான அத்தியாயம். பிசி தத் என்பவர் HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலில் மாலுமியாக பணியாற்றினார். பிசி தத் அந்த HMIS தல்வார் கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதினார். அந்த கப்பலில் பணியாற்றி 1100 மாலுமிகள் உடனடியாக போராட்டத்தில் இறங்கினர். ஆங்கிலேய அதிகாரிகளின் நிறவெறியையும் அடக்குமுறையையும் கண்டித்தனர். பிசி தத்தை கைது செய்ததால் 1946 பிப்ரவரி 18 கழகம் வெடிக்க ஆரம்பித்தது. மறுநாள் கோட்டை கொத்தளத்தில் இருந்த மாலுமிகளும் களத்தில் இணைந்தனர். கழகத்தில் HMIS ஹிந்துஸ்தான் கப்பலின் மாலுமிகள் கராச்சியில் போராட்டத்தை துவக்கினர். 78 கப்பல்களிலும் 20 கரை சார்ந்த பணியிடங்களிலும் 20,000 மாலுமிகள் போராடினர். கப்பலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கொடிகளை ஒருங்கே கட்டினார்கள். ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் கடைசி அத்தியாயமாக இந்த கப்பல் கழகம் உள்ளது.